நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. சென்னை மணலியில் உள்ள பிரபல தனியார் உணவகத்தில் வாங்கப்பட்ட பொங்கலில் சிறிய சங்கு இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோ ஓட்டுநர் சதீஷ் என்பவர் சம்பந்தப்பட்ட உணவகத்தில் பொங்கலும் சப்பாத்தியும் பார்சல் வாங்கி வீட்டிற்கு சென்று சாப்பிட்ட போது உணவில் சிறிய சங்கு இருந்ததாக தெரிகிறது. உணவகத்தில் வந்து புகார் தெரிவித்த போது ஊழியர்கள் அலட்சியத்துடன் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உணவை சாப்பிட்ட சதீஷ் மனைவி ராஜேஸ்வரி வயிற்று வலியால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் உணவகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சதீஷ் உட்பட சக ஆட்டோ ஓட்டுநர்கள் உணவகத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக டாஸ்மாக் மேலாண் இயக்குநர், சினிமா தயாரிப்பாளர் வீடு உள்ளிட்ட 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை தேனாம்பேட்டை, டி நகர், மணப்பாக்கம், பட்டினப்பாக்கம், சூளைமேடு, சேத்துப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. மணப்பாக்கத்தில் வசித்து வரும் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். விசாகன் வீடு அருகே டாஸ்மாக் தொடர்பான வாட்ஸ்அப் சாட் ஸ்கிரீன்ஷாட் நகல்கள் கிழித்து எறியப்பட்டு கிடந்தன. அவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதற்கிடையே டாஸ்மாக் இயக்குநர் விசாகனை நுங்கப்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.